இயேசுடைய வல்லமை 2000 வருஷம் கழித்தும் குறையலை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாய். அவர் சொன்னார், மரித்தேன் ஆகினும் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12:8 12 வரைக்கும் நம்ம 9 வரங்களை பார்க்கிறோம். பொதுவாகவே நம்ம 9 வரங்கள் தான் சொல்லுவோம். ஒரு சில தியாலஜிஷியன்ஸ் இல்லை 12 14 வரங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்திற்கு கணக்கின்படி 9 வரங்கள். இன்றைக்கு கடைசி காலத்தில் சந்தோஷமான செய்தி என்னென்னா, ஜனங்கள் அபிஷேகத்தை விரும்புகிறாங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமை தங்களுக்கு கிடைக்கணும்னு அதிகமாக ஆசைப்படுறாங்க. நீங்கள் கூட ஆசைப்படுங்க. அது மட்டும் இல்லை, இயேசு தாமே இந்த கடைசி காலத்தில் அநேருக்கு நேரடியாக காட்சி அளிக்கிறார். காசா பகுதியில், பாலஸ்டைனில் கிட்டத்தட்ட 56,000க்கு மேற்பட்ட மக்கள் பசி பட்டினியில் இருக்காங்க. இஸ்ரேலுடைய கொடூரமான தாக்குதலில் அவள் எல்லாரும் வீடுகளை இழந்திருக்காங்க. ஆனால் அதற்காக பாலஸ்தீன்ஸ் எல்லாருமே பொல்லாதான்னு சொல்ல முடியாது. தீவிரவாதினாலும் தன்னலம் பிடித்ததுனாலும் அரசியல்வாதிகளை தீமை செய்யனாலும் சில குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் அவர்கள் அநேகர் பரிதாப நாள் கணக்காக பண்ணியது அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உதவியும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பாலஸ்டைனில் இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறார். ஏன்னா சந்தோஷம் இல்லையா? மேனியெல்லாம் அப்படியே அழகாக வெள்ளையாக அந்த பரலோக ஒளியாக காட்சி அளிக்கிறார். மக்கள்லாம் போய் தொடுறாங்க, தொட்டவங்கெல்லாம் ஹீலானாங்க. அப்போது இயேசுடைய வல்லமை 2000 வருஷம் கழித்தும் குறையலை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாய். அவர் சொன்னார், மரித்தேன் ஆகினும் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார். சார், உயிரோடு இருக்கிறத பற்றி தெளிவாக பார்க்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் பயங்கரமான உள்பூசல்கள், சண்டை. அந்த நேரத்தில் நம்முடைய இந்திய இராணுவம் கூட அது என்ன யூஎன்னோ என்னமோ சொல்லுவாங்க, அந்த பீஸ் கீப்பிங் ப்ரோசஸில் இருந்தாங்க. அப்போ ஒரு இந்திய இராணுவ ஆள், அவர் ஹிந்து, திடீர்னு கேமராவில் ஒரு சீனரி எடுத்தார். என்னென்னா, ஜீசஸ் காட்சி அளிக்கிறார். ட்ரக்காக செத்த பணங்களை கொண்டு போகிறாங்க. ஜீசஸ் காட்சி அடித்தா அவங்க எல்லாம் உயிரோடு வந்து நிற்கிறாங்க. கைகால் இல்லாதவங்க கைகாலெலாம் வருது. அதே மாதிரி இப்போ பாலஸ்டைனில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவங்க வேறு மதத்தவங்களாம் ஆண்டவர் பார்க்குறது இல்லை. இளங்கரித்து போகிற நொறுக்கப்பட்ட மக்கள். இயேசு கிறிஸ்துக்கு மதம்னு ஒன்று கிடையாது. ஸோ ஆண்டவராக இயேசு நொறுக்கப்பட்டவங்க காட்சி அளிக்கிறார், சொப்பனை காட்சி அளிக்கிறார், விஷனை காட்சி அளிக்கிறார். பரிசுத்தாய் பெற்ற மக்களுக்கு பேசுகிறார், அவரே பேசுவார். அவர் பேசுகிறவங்க நல்லா கேட்கும். ஒவ்வொரு மெசேஜும் நான் என்ன பேசுனா அவர் என்கிட்ட பேசியிருப்பார், அது எனக்கு மட்டும் கேட்கும். ஸோ வேறு என்ன சொல்லுது, கடைசி காலத்தில் மாம்சமான யார் மீதும் என அபிஷேகத்தை ஊற்றுவேன். அபிஷேகங்கிறது வெறும் நவமான பாஷையில் மட்டும் இல்லை, அதில் பலவிதமான வரங்களை பார்க்கணும். விசுவாச வரம், அற்புத வரம், கிஃப்ட் ஆஃப் நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டிசைனிங், இப்படி பல தீர்க்கதரிசன வரங்கள், இப்படி 9 வரங்களை பற்றி நம்ம பார்க்கணும். வரங்களை விட முக்கியம் நம்ம கர்த்தர்களை வளரணும். செடி வளர்ந்த பிற்பாடு தான் கனி வரும். ஆனால் செடி வளர்க்கும் போது கனி வந்தால் அந்த கனி நம்ம வெட்டி தூக்கி போட்டுருவோம், ஏன்னா செடிக்கு அது ஆபத்துன்னு சொல்லி. அதே போல் நம்ம மெச்சூரிட்டிக்கு வர்றதுக்குள்ளே அந்த கர்த்தர்களை என்கவுண்டர் பண்ணதுக்குள்ளே எனக்கு வர இருக்குன்னு பிசாசை விட முடியாது. பிசாசு ஒன்றை மேற்கொண்டு. ஸோ அவர்கிட்ட கேளுங்க, கேட்கறது கொடுப்பாங்க. மற்ற 7-14 இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். அன்புள்ள இயேசுப்பா, எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான அபிஷேகத்தை தான், நிறைவான அபிஷேகத்தை தான், குறைவாக இல்லை. அவள் எங்கேருந்து கதறி ஜபிக்கிறார்களோ, வயோதிபர்களும் சரி, வாலிபர்களும் சரி, பெற்றோரும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, யாராக இருந்தாலும்
யாரெல்லாம் தங்கள் தலைமையில் கை வச்சது கரங்களை கூப்பி ஏசப்பா சிலுவைப்பாடு நினைக்கிறாங்களோ அவங்க மேலே எல்லா அபிஷேகத்தை ஊற்றும் இயேசுஸ்வாமி. அபிஷேகத்தை ஊற்றும். நடக்கிற பயங்கரமான இயற்கை சேதங்கள் வந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் இயேசுஸ்வாமி. அதோடு கர்த்தாவை உமக்கு சித்தமான விதத்தில் அழைப்பின்படி அவளை வரங்களோடு கூட எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதி உம்முடைய கிருபையோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.